நம்ம சேனலை பத்தி இன்னும் தெரியாம இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க so that you get notified. ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல சூப்பரான அருமையான கருப்பு உளுந்து தோசைங்க. இது அளவு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அந்த தோலை வந்து கழுவக்கூடாது, ஓகேங்களா? அப்படியே எடுத்து தோசை ஊற்றிக்கணும். சூப்பராக இருக்கும் கருப்பு உளுந்து தோசை. அதோட கூட உளுந்துல வடையும் கொஞ்சோண்டு போண்டாவும். இந்த பெண் குழந்தைகள் குறிப்பாக இந்த தலைக்கு ஊற்றிக்கிறாங்க பார்த்தீங்களா, மாதாந்திர தூரம் குளிக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி உளுந்து நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிட்ற மாதிரி குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இந்த உளுந்து கஞ்சியோ இல்லை உளுந்து களியோ ஸ்வீட் போட்டு பண்ணுறது இந்த பீரியட் டைமில் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்ட மாதிரி உளுந்தங்களி அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உளுந்து கஞ்சி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உளுந்து தோசை, உளுந்து இட்லி, உளுந்து வடை இந்த மாதிரி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து கொண்டக்கடலை சுண்டல், தேங்காய் சட்னி, அதோட முருங்கைக்கீரை தண்ணி சாறு, கடையில் இல்லை தண்ணி சாறு, புழுங்கல் அரிசி சாதம் வடித்தது, இதோட கூட சிறுதானியத்தில் இன்னைக்கு சாமை எடுத்திருக்கேன். எல்லா காயும் போட்டு அப்படியே உப்புமா மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர் மோர், அதாவது சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் மோரை ட்ரை பண்ணாதீங்க. உடல் ஒத்துக்கும் அப்படின்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. சில கீரைகள் சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் யாருக்கு எது ஒத்துக்குதோ அதை மட்டும் சாப்பிடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதுனால அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். உங்கள் உடல் எதை ஏற்றுக்கொள்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. இதோட கூட நீர்மோர், நல்ல கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதெல்லாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் குடும்பமான வழியிலும் அந்த கீரைகள், பச்சை காய்கறிகள், கீரைகளை எடுத்துக்க பாருங்கள். எனக்கு என்னமோ அத்திப்பூத்த மாதிரி முருங்கைக்கீரை கிடச்சிது, அதனால தான் முருங்கைக்கீரை விடாத பண்ணுறேன். முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குதுங்க. ஆனால் டயபெட்டிக் இருக்கிறவங்க கலோரி அதிகன்றதுனால முருங்கைக்கீரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அந்த கீரையை போட்டுக்கும் பொழுது அந்த கீரையை மட்டும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அந்த சாரை போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, ஓகேங்களா? அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணியாக வச்சுருக்கேன். சில பேருக்கு வந்து செரிக்காது அப்படின்றவங்க அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட மாமனார், மாமியார்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கீரையோட சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி சாரை மட்டும் போட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒத்துக்கிறவங்க அப்படியே சாப்பிடுங்க, ஓகேங்களா? ஆனால் அதில் மிளகு நிறைய சேர்த்துக்கோங்க. எப்பயுமே சொல்லியிருக்கேன், மிளகாய் காரத்தை விட மிளகு காரத்தை நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிளாக இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு உணவு. இதே மாதிரி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நாள் 2 நாள் அப்படிலாம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் முடியாத அன்னைக்கு வேறு மாதிரி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டெய்லி இதையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு, ஓகேங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். நன்றி.